வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை டச் பண்ணி ஆளுன்றதை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் என்ன மாதிரி விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னப்பா மொபைலு அப்படின்னு நீங்கள் அவளோட எதிர்பார்க்கறது எனக்கு தெரியுது. அதை இப்போ எப்படி அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலான்றதை பார்க்கலாம். நம்ம அந்த மொபைலை கொஞ்சம் கொடுங்கப்பா. இந்த மொபைல் பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். எதனால் எப்படி ஓப்பன் பண்ணான்றதை சொல்கிறேன். இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ண ஒரு மொபைல். இதுக்கு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வந்து கொடுத்துருந்தது. ஆனால் அமேசான் டெலிவரி பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆப்ஷன்ஸ் கிடையாதுன்னுட்டாங்க டெலிவரி பர்சன். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இவங்க வந்து தேர்ட் பார்ட்டி டெலிவரிங்களா, அமேசானோட டைரக்ட் டெலிவரி இல்லைங்களா. இவங்களுக்கு வந்து தான் இவங்க டெலிவரி எப்பயுமே கொடுக்குறாங்களாம் அமேசான்லேருந்து. ஆனாலும் இவங்க பண்ண மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடிபி ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, இன்கேஸ் டேமேஜஸ் ப்ராடக்ட் மிஸ்மேட்ச் இருக்குன்னா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதனால் அமேசானில் இந்த பொருளை வாங்கினதில் எனக்கு திருப்தி இல்லை. அதாவது திருப்தி இல்லைன்னாக்கா ப்ராடக்ட்லாம் உள்ள நல்லா தான் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இருந்தாலும் டெலிவரியில் எனக்கு திருப்தி இல்லைங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் இருந்துச்சு, அமேசானில் இருந்துச்சுன்னு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பயும் ஒரு சில இதில் இருக்கலாம். ஆனால் நான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன பொருள்லேருந்து ஒரு மிட் ரேஞ்ச், ஒரு பட்ஜெட் பொருள் ரேஞ்சு ஒரு 5000-10,000 ரூபாய் வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் அதிகம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி 1000 ரூபாய் 500 ரூபாய் பொருளுக்கும் இருக்குது. ஆனால் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஓடிபி கேட்குறாங்க. ஆனால் அமேசானில் நான் முத ஆர்டர் பண்ணேன் இந்த ஃபோனு. ஆனால் ஓகே, அதனால் கொஞ்சம் இனிமேல் நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் உங்கள் ஏரியாவில் ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறாங்களான்றத ஆல்ரெடி யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அமேசானில் பொருள் வாங்கியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், இதுதான் ஓப்பன் பண்ணியிருக்கு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பில் இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள், கசங்கி. ஓகே, ரொம்ப நாள் தீக்குன்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் இப்படி இருக்குது. இதுக்குள்ளேயே வச்சுடுவோம். இதை இப்படி சைடில் போட்டுருவோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் ஃபோன் இருக்குது. இதை பாருங்கள், இதுவும் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஃபோனு நாங்கள் வந்து உள்ள பொருள் இருக்கா அப்படின்ட்டுலாம் பார்த்தாங்க, செக் பண்ணி பார்த்தோம். இருக்குது, ஆன் பண்ணியும் பார்த்தோம், ஆனும் ஆகுது. அதுக்கு மேலே நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ள ஒவ்வொரு செட்டப்பாக போயிட்டு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு புதுசாக அப்படியே ஒரிஜினாலிட்டியாக காட்டணுன்றதுக்காகவே நாங்கள் வேறு எதுவுமே பண்ணலை. ஃபோனை பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஆன் மட்டும் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டோங்க. எங்களுக்கு இது வந்து கைக்கு வந்து 1 days ஆகிடுச்சு. ஆனால் ஒரு நாள் கழிச்சு தான் நாங்களே வீடியோ எடுக்கிறோம். பார்த்துங்க, இந்த பாக்ஸை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் பாருங்கள், OnePlus 15R இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மொபைலுங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேமும் 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொண்ட ஃபோனுங்க. இது வந்து அமேசானில் இப்போ இந்த டீலுக்கு வந்து வாங்கினது 53,000 ரூபாய் ப்ரைஸு. இந்த ஃபோனு எதுக்காக வாங்கணும், இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, நிறைய பிராண்டு இருக்குது. இருந்தாலும் ஓகே, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இதை வாங்கிட்டேன். இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, நிறைய பேருக்கு ஒரு சில ஃபோன்ஸ் வந்து பிடிக்கலாம், இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இதை பாருங்கள், ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஸ்டிக்கர் தாங்க பிரிச்சிருக்கு, மற்றபடி உள்ளே இருக்க எந்த பொருளுமே டிஸ்டர்ப் பண்ணலை, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு வேளை OnePlus 15R வாங்குறீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் பாக்ஸு வித்து உள்ளே இருக்க பொருள் எல்லாமே. பொறுமையாக வருதுங்க, இழுத்த கூட வர மாட்டேங்குதுங்க பாக்ஸ். வந்துருச்சுங்க. இது பாருங்கள், இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு தெரியல. இது நிஜமே ஓப்பன் பண்ணி பார்க்கல, 1 days ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் அனுபவம் கிடைக்கணுன்றதுக்காகவே நாங்கள் வந்து அப்படியே வச்சுட்டோம். ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்து பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் மட்டும்தான் எடுத்து பார்த்தோம். பார்த்தீங்களா ஃபோன், OnePlus 15R பேக் சைடுங்க, இது ஃப்ரண்ட் சைடு. டெலிவரி பண்ணும்போது கையில் பிடிச்சதுனால டிஸ்பிளேவில் லைட்டாக அந்த ஃபிங்கர்ஸ் லைட்டாக இதாக தெரியுது. மற்றபடி ஃபோனு அருமையாக இருக்குங்க.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனைகள், ஒவ்வொரு மாடல்ஸ், ஒவ்வொரு டிசைன்ஸ் பிடிக்கின்ற மாதிரி எனக்கு இது ஓகே, நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. நான் இந்த ஃபோன் எதுக்காக எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் நம்ம வந்து ஸ்டூடியோ ஒர்க்கிங்லாம் பண்ணுறோம். அதனால் சின்ன சின்ன கிளிப்ஸு, வெளியில் எங்கன்னா போனாக்கா ஃபோட்டோஸ், ஓரளவுக்கு நார்மலாக ஃபோட்டோ கிளிப்ஸு, சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காகவும், மற்றபடி வீடியோ எடிட்டிங், ரெண்டரிங்காக நம்ம வந்து எடுத்திருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்காக தான் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து எடுக்கிறாங்க. இதுவும் ஒரு கேமிங் ஃபோன் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் கூட 15R வந்திருக்கு. இதுக்கு காம்படிஷனாக இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இன்னும் ஒரு சில மாடல்ஸ்லாம் கூட இருக்குங்க. ஓகே, லேட்டஸ்ட்டாக எனக்கு இது பிடிச்சிருந்ததுனால எடுத்திருக்கேன். நீங்கள் இது வந்து 53,000 4,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வருது. நீங்கள் இதுக்கு அடுத்து போனீங்கன்னா மோட்டோவில் சிக்னேச்சர் இருக்குது, விவோவில் X200T இருக்குது. ஒரு 60,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னும் ஒரு 6,000 7,000 சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்காக அண்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். கேமரா உங்களுக்கு ஓகே அப்படின்றப்பல தான் இருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்ட்டு. நம்மளுக்கு வந்து சரியான ஸ்டுடியோ செட்டப் வந்து நம்ம ஒரு வீடியோ ப்ராப்பராக அன்பாக்சிங் பண்ணணும், அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு டேபிள், சேர்ஸ் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம ஜென்ரலாக நம்மளுடைய ஸ்டுடியோ ஷாப்பில் வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். ஒரு ஸ்டூலு, நானும் ஒரு ஸ்டூலில் உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? எதனா வீடியோ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. போக போக நம்ம சேனலில் வந்து வீடியோ தொடர்ச்சியாக வரும். இதுக்கு முன்னாடி இந்த இயர் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபயர் அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் போக போக ரெகுலராக வீடியோஸ் வந்து வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் இடையில இந்த ஒரு 2 மந்த் டைமில் வந்து சரியாக வீடியோ போட முடியல. வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா பர்சனல் ஒர்க்கு தாங்க. நம்ம ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது. பர்சனலாக வந்து தொழில் வந்து செஞ்சுட்ருக்கோம். ஸ்டுடியோ ஒர்க்கு, இன்டர்நெட் சென்டர், இது போடலாம். அதனால் போட முடியல. இருந்தாலும் இனிமேல் இதுதான் லாஸ்ட்டு வீடியோ, இதுக்கப்புறம் திரும்ப 2 மாதம் கழிச்சு தான் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ வந்து வரும். ஏன்னா அதுவும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நாங்கள் எங்களோட அனுபவங்கள், ஒரு சில பொருள், ஒரு சில ப்ராடக்ட்டு, அல்லது ஏதோ சின்ன சின்ன வேலைகளை வந்து செய்வோம் அவுட்டரில் வந்து. அதெல்லாம் நாங்கள் செய்யறதை வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் வந்து அது ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு சில பொருள் வாங்குவீங்க, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படின்றதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். தொடர்ச்சி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே எடுத்துடலாங்க. உள்ளே பாருங்கள், ஒரு சார்ஜர் இருக்குங்க, 80 வாட்ஸ் சூப்பர் வுட் சார்ஜர். அதுக்கப்புறம் ஒரு USB to Type-C கேபிள் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு சிம் இஜெக்டர் பின் இருக்குது. இந்த இதுலேயே இருக்குது பாருங்கள், நல்லா அழுத்தி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? இதுலேயே வச்சிடறேன் நான், மிஸ் ஆகிட போகுது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குங்க. நான் வந்து இது வரைக்கும் ஒரு 10,000 12,000 ரேஞ்சிலே தான் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிகபட்சம் அதுக்கு மேலே ஃபோன் வந்து செலவு பண்ணது கிடையாது. இவ்வளோ நாளும் நம்ம வந்து ஸ்டுடியோ லைனில் இப்படி தான் இருக்கும். சரி, இருந்தாலும் ஒரு ஆசை, நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசை சொல்கிறத விட வேலைக்கு தேவைப்படுதுங்க. அதான் ரியாலிட்டி. ஆசை கேட்கலாம் ஃபோன் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு தேவை இருக்குது அப்படின்னா மட்டும்தாங்க எடுக்கணும். நல்லா நோட் பண்ணிங்க. சும்மா கேமிங், டைம் பாஸுக்கு அப்படி இப்படிலாம் எடுக்கக்கூடாது. எதுவுமே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம எதுனா அதை வச்சு ஒரு ஃபோனு, எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்து நம்ம எதுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லை. நார்மலாக நம்ம ஃபோன் பேசுகிறதுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 8,000 ஃபோனே போதுமானது. அதிகபட்சம் ஓகே, ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 15,000 20,000 ஃபோன் ஓகே தான் நினைப்பேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். உங்களுக்கு எப்படியோ பார்த்துங்க. ஓகே, இது எல்லாம் இருக்குங்க இந்த பாக்ஸுக்குள்ளே. நான் இது வரைக்கும் சார்ஜர் கூட போட்டு பார்க்கல. இந்த ஃபோன் பாருங்கள், ஆல்ரெடி ஆன் பண்ணது ஆன்லேயே இருக்குது. காட்டு, ஆன்லேயே இருக்குது. கோடு கூட ஓடுது பாருங்கள், தெரியுதா? கோடு கூட ஓடுதுங்க பாருங்கள். ஆக்சிஜன் OS அப்படின்னு பேர் வந்துச்சு. இதை நான் இந்த டெலிவரி பர்சன் வந்து டெலிவரி பண்ணாங்க பாருங்கள். அப்போ ஒரு சேஃப்டிக்காக வீடியோ எடுத்தேன். அப்போ ஆன் பண்ணி பார்த்தது இப்படியே தாங்க இருக்குது. இதில் நான் நெக்ஸ்ட்டு செட்டப் கூட இப்படி நெக்ஸ்ட்டாக கொடுத்து போகலைங்க. அப்படி தான் இருக்குது. சரி, ஃபைனலாக நம்ம பார்க்கலாம் இதை பற்றி. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்குள்ளேயே ஒரு குட்டியாக பாக்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா? இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நாங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, இப்போ பார்த்துருவோம். நீங்களும் பாருங்கள். பவுச் கொடுத்துருக்காங்க மொபைலுக்கு. இது கீழே வந்துருச்சு. குயிக் கைடு இது. நீங்கள் வேணால் படித்து பார்த்துக்கலாம். ஓகே, நான் இப்படி வச்சிடுறேன். இந்த பவுச் எப்படி இருக்குது? ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சிலிக்கான் தான் பாருங்கள்.
சூப்பராக இருக்குங்க ஃபீலிங்கு. இது தொடும்போது உண்மையிலே நம்ம நார்மலாக ஷாப்பில் வந்து லோக்கலில் வந்து பவுச் போடும் பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் கூட அவங்க பிராண்டு கொடுக்கறதுக்கும் வெளியில் நம்ம போடுறதுக்குமே அதோட டிஃப்ரென்ஸ் ஃபீல் வந்து தெரியுது. போட்டு பார்க்கலாமே எப்படி தான் இருக்குன்னு பாருங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கேமரா இந்த பம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளைச்சி சூப்பராக ஃபிட் ஆகிருக்கு. இந்த இடம்லாம் தெரியுதுங்களா? இந்த ஸ்பீக்கருக்கு நல்லா கவி இங்கே வந்து வளைச்சி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கேபிள் போடுறதாண்ட நம்ம மூடி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு தான் இருந்தாலும் இந்த பவுச் இப்போ எடுத்துடுவோம். உங்களுக்கு மொபைலில் பார்க்குற ஃபீல் போய்டும்ல, அதனால் இப்போ நம்ம வந்து ஃபோன் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது ஃபோன் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஆக்சிஜன் ஓஎஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குவோம். இங்கே லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, செலக்டிவ் ஒரு லாங்குவேஜ், அதையும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். இங்கிலீஷில் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்லேயே கொடுத்துக்கிறேன். உங்களுடைய கண்ட்ரி கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்தியா அப்படின்றதுனால இந்தியா வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். யூசர் அக்ரிமெண்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துன்னு போயிடுங்க. உங்களுக்கு நேர்பையாக ஃபோன் எதுனா இருந்தால் அதை அப்படியே நீங்கள் செட்டப் ஆண்ட்ராய்ட் டிவைஸாக ஐஃபோனாக கேட்டிருக்காங்க. நீங்கள் அதே செட்டப் டிவைஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் இருக்கிறதே உங்களுக்கு அப்படியே காப்பியாக எடுத்துக்கும். நான் வந்து இப்போக்கி ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்டர்நெட்லாம் கேட்குதுங்க. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் நான் வந்து இப்போக்கி ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். அன்லாக் மெத்தட் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டை, ஃபிங்கரை, ஃபேஸானு இருக்குது. உங்களுக்கு எந்த வழியில் வேணுமோ நீங்கள் வந்து ஃபோன் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் நான் இப்போ வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், கூகுள் சர்வீஸ் கேட்குதுங்க. அந்த அக்ரிமெண்ட் இது வந்து அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆட்டோ அப்டேட்டு, ஓவர் நைட்டு, குளோபல் சர்ச்சு, வெதரு, ஆட்டோ அப்டேட் சிஸ்டம், ஆப்ஸு, ஆப் பிக்கு, இன்டர்நெட்டு, ஏஐ சஜஸ்ட்டு, லைவ் அலர்ட்டு, இது எல்லாமே ஆனில் இருக்குங்க. உங்களுக்கு எது வேணும் வேணான்றதை பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சு மோர் கொடுத்துக்கலாம். இல்லை எல்லாமே வேணும்னாலும் நீங்கள் ஆனில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஆட்டோ அப்டேட் வந்து ஓவர் நைட்டு இப்போக்கி ஆஃப் பண்ணி வைக்கிறேன். குளோபல் சர்ச் இருக்கட்டும், எது சர்வீஸு, ஆட்டோ அப்டேட் சிஸ்டம் ஆப்பு, ஆட்டோ அப்டேட் சிஸ்டம் ஆப்ஸும் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இன்டர்நெட்டு இப்போ ஃபோனில் நான் எதுக்கு இதெல்லாம் ஆஃப் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபோனில் டிஃபால்ட்டாகவே நிறைய ஆப்ஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு தேவையான ஒரு சில ஆப்ஸு எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சில ஆப் மட்டும் தான் ஃபோனோட ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை மட்டும் அப்டேட் கொடுத்துனா போதும். அதனால் நான் வந்து அதை ஆஃப் பண்ணிடுறேன். நிறைய இருக்குது பாருங்கள். நான் வேணும் வேணான்றதை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். அக்ரி கொடுத்துக்கிறேங்க. கெஸ்டர் இருக்குது, பட்டன் இருக்குது. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கெஸ்டரில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் பட்டனும் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மோடு. ஓகே, டன் கொடுத்துக்கிறேன். இன்டெலிஜென்ட்லி யுவர்ஸ் யூஆர்எல் செட்டப் ஆக்சிஜன் ஒய்எஸ் லெட்ஸ் கோ. ஓகேங்க, செட்டப் முடிச்சாச்சுங்க. ஓகே, நம்ம இப்போ செட்டப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபோன் பாருங்கள், முடிச்சுட்டு உள்ள சூப்பராகவே இருக்குது. ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடுச்சு. எங்களுக்கு ஃபோன் கைக்கு வந்தப்போ ஜஸ்ட் ஆன் மட்டும் பண்ணி பார்த்தப்ப 55% இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஃபோனை இப்போ தான் இந்த வீடியோ எடுக்கும்போது தான் தர்றோம் 43% இருக்குது. ஆனால் 1 டேக்கு மேலே 24 ஹவர்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு கைக்கு வந்து. அதனால் டிஃபால்ட்டாகவே குறைஞ்சிடுச்சா ஆன்லேயே ஃபோன் இருந்ததுனால என்னன்னு தெரில. இருந்தாலும் ஆன்லேயே இருந்தாலும் இப்படி டிஸ்பிளேவை ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி தான் உள்ள பாக்ஸ் உள்ள வச்சுருந்தோம். ஆனால் உண்மையிலே இந்த ஓஎஸ் சாஃப்ட்வேர் ஃபீல்டு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. சும்மா இப்படி டச் பண்ணக்குள்ளே பாருங்கள், சும்மா இப்படி தொடறோம் அப்படியே போயிடுது, இப்படி தொடறோம் போயிடுது. ஆல்ரெடி நான் வச்சுருந்த ஒரு ஃபோன் 12,000 ரூபாய் ஃபோனு தாங்க. இந்த அளவுக்கு ஃபீல் கிடைக்கல. ஆல்ரெடி நான் ரொம்ப லோ பட்ஜெட்லேருந்து இது வாங்கினதுனால எனக்கு இந்த அளவுக்கு தெரிதான் தெரியல. ஒரு சிலர் ஹை பட்ஜெட்டில் யூஸ் பண்ணவங்களுக்கு இது கொஞ்சம் மொக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபீல் வந்து நிஜமாகவே இந்த ஃபீல் சூப்பராக இருக்குது. ஸ்மூத்தாக இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபோனில் இப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி ஹை பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். கேமரா இதுக்குள்ளே பாருங்கள், என்னோடய ஃபேஸ் தெரியுதா? ஓகே,
இதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக கேமரா எப்படி இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் சொல்கிறேன். இது ஒன்லி அன்பாக்சிங் தான். அன்பாக்சிங் பண்ண வரைக்கும், இப்போ செட்டப் பண்ண வரைக்கும் இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்ற ஜென்ரலான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், வாங்கலாமா வேண்டாமான்னு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல ஃபோன் ரொம்பவே அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்கு இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, 53,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்குமே, அப்படி தான் இருக்கும். அது கூட இல்லைன்னா என்ன பண்ணுறது. இன்னொன்று, இந்த ஃபோனில் IP68, 69, 69K கூட இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் சப்போஸ் தெரியாமல் நீங்கள் எங்கன்னா ஒரு குளிக்கிறதுக்கு, இப்போ நிறைய பேர் ஜாலியாக எங்கன்னா வெளியில் போவீங்க, வாய்க்கால் இருக்கும், தண்ணி ஆறு இருக்கும், குளிப்பீங்க, தொட்டி இருக்கும். நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடு தாங்க இருக்கோம். நாங்கள் அடிக்கடிக்கு வாய்க்கால் போவோம், தண்ணி பாய்ச்சுவோம். ஒரு சில ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரிலாம் கூட போவோம். அதுபோல் ஏரியாவெல்லாம் ஸ்லிப் ஆகிட்டு சப்போஸ் தண்ணியில் விழுந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, தண்ணி சீக்கிரம் உள்ளே போகாது அப்படின்ட்டு சொல்லி இந்த 69Kலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு அடிஷ்னல் சேஃப்டிக்காக தான். உண்மையிலேயே நீங்கள் தண்ணியில் வீழ்ந்து இதாகிட்டு தண்ணி போயிடுச்சுன்னா வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க, ஞாபகத்தை வச்சுங்க. ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இந்த ஃபோனை பற்றி இன்னும் எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது ஏன்னா ப்ராப்பராக ஒரு அன்பாக்சிங் கொடுக்குற அளவுக்கு நம்ம இல்லை. நிறைய ஸ்பெக்கு, ஆன்டிடோ ஸ்கோரு அப்படி இப்படின்னு சொல்லி போகிற அளவுக்குலாம் நம்ம இல்லை. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணுவீங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிங்கன்னா அது போல் ரிவ்யூ தான் இது. இந்த ஃபோனில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு 50 MPயும் ஒரு 8 MPயும் அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த 8 MP எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி இருக்கிற ஃபோன்லேயே ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா ஃபோன்லேயே அதான் இருக்குது, 53,000 ரூபா ஃபோன்லேயே அதான் இருக்குது. ஆனால் 50 MP ஓகேன்னு நினைக்கலாம். சும்மா அப்படியே பார்க்குறனே பாருங்கள், நான் சும்மா இப்படி எடுத்து பார்க்கக்குள்ள கிளாரிட்டி ஓகேங்க. எனக்கு அந்த ஃபோனு கம்பேர் பண்ணக்குள்ள இது சூப்பராக இருக்குது. நைட்லேயே நல்ல சூப்பராக இருக்குது. லைட்டிங் கூட நம்ம இப்போ வீடியோ எடுக்கும்போது ஓவராலாக இல்லைங்க, ஒரே ஒரு ரிங் லைட் மட்டும் தாங்க இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, இதில் பார்க்கும்போது ரியாலிட்டியில் நேரில் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது கேமரா. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸு எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்றத பற்றிலாம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுபோல் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4K 60 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம், முன்னாடி பின்னாடி அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். சரியாக நான் பார்க்கல, யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வளவளன்னு பேசி போர் அடிச்சிருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிங்க. நம்ம வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக பேசி ஒரு எப்படி சொல்கிறது சப்ஜெக்டை மட்டும் பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் வளர்ந்து வரல. அதனால் சின்ன சின்ன தவறுகள் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இனி வளர்ந்து வரும் காலங்களில் இது போல் தவறுகள்லாம் சரி பண்ணிக்கிறோம். இல்லை எதனா தவறுகள் இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டுங்க கமெண்டில், அதை நாங்கள் திருத்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே, நன்றி, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல்.